இது வந்து செல்ஃப் டிரைவிங் பம்பு, ஒரு ஸ்மால் சைஸ், ஒரு கேம்பிள் பம்பு. இந்த பம்பு பார்த்து இதே மாடல்ல பெரிய பெரிய சம்புகளில் கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கே வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய பம்பெலாம் இதே மாடலில் ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம இது வந்து ஏசி ட்ரேடுக்காக நம்ம இந்த பம்பை யூஸ் பண்ணுறோம். அந்த ஏசி ட்ரேடில் இருக்கிற மற்றபடி எல்லா ட்ரேடுமே நம்ம பார்த்துக்கலாம். எல்லா ட்ரேட்லேயுமே வந்து இந்த வாட்டர் சர்க்குலேட்டிங் பம்பு தேவைப்படுது. ஒரு டீசல் என்ஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கூட தண்ணியை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு பம்பு தேவைப்படுது. ஒரு காரில், ஒரு லாரியில் அதுலேயும் தேவைப்படுது. அதே மாதிரி எலக்ட்ரீஷியன் இந்த மோட்டரை பற்றி படிக்கிறது வாய்ப்பு. அதே மாதிரி ஏசி அதுலேயே வந்து கூலிங் பர்பஸ் இந்த சில வேலைகளுக்கு இந்த பம்பு தேவைப்படுது. இதுக்கு பேர் வந்து சர்க்குலேட்டிங் வாட்டர் பம்பு. என்ன பம்பு? சர்க்குலேட்டிங் வாட்டர் பம்பு. இதில் ஃபுட் வால்வு கிடையாது. இதில் வந்து செல்ஃப் ட்ரைவிங் பண்ணுற பம்புன்றதால இந்த கழுத்தில் ஒரு வால்வு இருக்குது. இந்த வால்வு தான் வந்து தண்ணி உரியும் போது ஓப்பன் ஆகும். மோட்டருக்கு பண்ணோன்னு என்ன ஆகிக்கணும்? இது க்ளோஸ் ஆகிடும். புரியுதா? இது இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. இதில் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை எப்படி நீங்கள் சர்க்குலேட் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சிங்கிள் பேஸில் போடக்கூடிய மோட்டர் இது. இந்த தண்ணி மேலே விழுகுது, கீழே என்ன ஆகுது? சக் பண்ணிக்கிறது. அதனால இந்த லெவல் குறையுமா? லெவல் குறையுமா? குறையவே குறையாது. இது ஒரு சின்ன ஒரு வடிவமைப்பு. இது எல்லாரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறக்காட்டி நம்ம இந்த ஒரு ப்ராக்டிக்கல் நம்ம பண்ணுறோம். தம்பி இதுக்கு பேர் என்னது? இந்த பம்பு பேர் யாராவது சொல்லுங்க. சர்க்குலேட்டிங் புரியுதா? இது வந்து என்ன சைஸ்? ஒரு ஸ்மால் சைஸ். ஒரு சாம்பிளுக்காக இதை நீங்க படிச்சிருக்கீங்கன்னா நீங்க வெளியே போய் பெரிய பெரிய பம்புகளில் ஒரு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இன்னைக்கு நம்ம ஓட்டி காமிக்கிறோம். ஓரளவு புரியுதா? அது எப்படின்னு புட்டுவாங்க இதில் இருக்கா? இல்ல கிடையாது. புரியுதா? அதுக்கு மேல வால் வைக்க இருக்கு. இங்க கழுத்துல இருக்கு. பம்போட கழுத்துல இருக்கு. இது வழியா தான் இதுல இருக்கு. இது என்னது? அவுட்லெட். பாட்டிக்கலாமா? ஓகே.